அப்படித்தான் ஒரு நாள் அக்காவுக்கு ரொம்ப முடியாம போனப்போ கல்வெட்டுற இடத்துல இருந்த மாமாவுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன். இப்படி வை. கங்கா, மாமா கையெடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருந்தது. பாம்பேல இருக்கிற என் சிநேகிதிக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்ட லெட்டர் போட்டேன். பதில் வர வரைக்கும் வேற வழியே இல்லாம அந்த வீட்லயே தங்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒரு ராத்திரி என்ன மாமா? கங்கா சத்தம் போடாத, அக்கா எந்திரிச்சிடும். என்ன சொல்றீங்க? வெக்கத்தை விட்டு சொல்றேன் கங்கா, என்னால முடியல. வா மாமா, பேசாம போய் படுங்க. நீங்க இவ்வளவு கேவலமானவர்னு அக்காக்கு தெரிஞ்சா அவங்க உயிரே விட்டுருவாங்க. ஏற்கனவே பாவம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அதுதான் கங்கா என் பிரச்சனை. இப்படி ஒரு நோயாளிய பொண்டாட்டியா வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு ஆம்பளை எத்தனை நாளைக்கு தான் அவஸ்தைப்படுறது? கங்கா, உங்க அப்பா செத்த பிறகு நீ தனியா இருக்க வேண்டாம், இங்கேயே கூட்டிட்டு வந்துடலான்னு நான் உங்க அக்கா கிட்ட சொன்னதே இத மனசுல வச்சுக்கிட்டு தான். வா கங்கா, வா கங்கா. வேற எதுவுமே யோசிக்கல. மாலினியை பார்க்க பாம்பே போனேன். பைரவங்கிற பாவி ரூபத்துல விதி என்ன அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு. இப்ப நீங்க வந்து விபச்சாரிங்கிற முத்திரையோட என்ன இங்க விட்டுட்டு போறீங்க. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா சொல்லு, உங்க அக்கா கிட்டே கொண்டு போய் விட்டு. ஐயோ, மறுபடியும் அங்க என் மாமா நினைச்சா ஒண்ணும் நடக்காது. நானும் கூட வரேன். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். வா. மரியாதையா போயிடு. இன்னொரு வாட்டி அக்கா தங்கச்சி உறவு முறை கொண்டாடினீங்க, பிச்சிருவ பிச்சு நாய. என்னடி என்னடி அக்கா, உங்க அக்கா மேல அவ்வளவு பாசம் இருந்தா அக்கா கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? தேவையில்லாம கோபப்படாதீங்க. நீ யாரையா புது பஞ்சாயத்து? மனசு வந்து வந்தவங்கிட்ட ஆறுதலா பேசணும். இப்படி எடுத்துக்கல, கை நீட்டி அடிக்காதீங்க. அடிப்பேன். அத கேட்க நீ யாரியா? மனுஷன் நம்ம கிட்ட கை நீட்டி பேசுற பழக்கம் வச்சுக்காத. நான் யாருன்னு நினைச்சேன்? ஐயா, அவன் வரமுறை தெரியாதவன். அவங்கிட்ட போய் நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். இந்த பொண்ணு ரெக்கட்டான சூழ்நிலை இருந்து காப்பாத்தி இந்த பொண்ணு ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தேன். நல்லது பண்ண வந்திருக்காரு. இந்த அவரை போய் தப்பா பேசுறானே. ஏன் பேச மாட்டான்? அவன் தான் இவ்வளவு வச்சுக்கலாம்னு அலையறானே. பின்ன எப்படி பேசாம இருப்பான்? ஏய் கிளவி,
வந்தா மூஞ்சி கிஞ்சிலாம் பேத்துக்கும் அட போடா, உன்ன மாதிரி எத்தனை பேத்த பாத்துருப்பேன். உன் புத்தி இந்த ஊருக்கு தெரியாதா? ஏய் என்ன போலீஸ் வந்து எல்லாம் அவமக்கம் பேசுறீங்களா? போலீஸ்னா என்ன? கொலை பண்ணோமா கொள்ளை அடிச்சோமா? எங்க விட்டு போகும்போது நாங்க அடிக்கிறோம். அத கேட்க நீ யாரியா? என்ன நியாயம் இது? நான் அவளை அடிப்பேன் கொல்லுவேன். அதை விடு, அதெல்லாம் நடக்காத விஷயம். முதல்ல நான் கூட போலீஸா பேசல. நடந்தது சரியா தப்பான்னு விசாரிக்கிற நேரம் இது இல்ல. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அக்காவை உங்களை பெத்தவங்களா நினைச்சு வந்திருக்கா. இப்படி எட்டி ஒதிச்சா அது எங்க போகும்? தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்டு பொம்பளை இப்படி ஓடி போனா உள்ள சேப்பியா? உட்கார வச்சு வாழைப்பழம் உரிச்சு கொடுப்பியா? எவனாவது மானம் கட்ட போய் சொல்லுவோம் நியாயத்தை. கண்ட கண்ட நான் இங்க பேசும்படி வச்சுட்டேடி. நீ என்ன இவளுக்கு உடன் பிறந்தவனா, உரப்பையனா, தொட்டு தாலி கட்டவனா, இல்ல அவளை வச்சுக்கிட்டு இருக்கியா? எந்த முறையாட மூஞ்சில கைய வச்ச? அடிச்சவர் சொல்றாரு கேட்டுக்கையா. படிப்பெண்ணையா படிப்பு படிப்பு படிச்ச இவனா இவளை சோறு போட போறான், துணிமணி வாங்கி தர போறான், இல்ல கல்யாண காட்சி நடத்த போறானா? கட்டிக்குவானா இவன்? படிப்பாளி நீ கட்டிக்குவே அவளை? துணி வாங்கி தருவேன். துணி வாங்கி கொடுத்துட்டு நான் உன்ன மாதிரி இவகிட்ட தரங்கட்ட தரமா நடந்துக்க மாட்டேன். இவங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன், கங்காவை நான் என் மனைவி ஏத்துக்கிறேன். என்னங்க வீட்டை பத்தி யோசனையா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டோமே, வீட்டுல இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பயப்படுறீங்களா? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டை பத்தியும் அங்க இருக்கிறவங்கள பத்தியும் தெரிஞ்சா அவங்க உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பேன். என்ன காக்கா பிடிக்க போறியா? அதுக்கு இல்லைங்க. சரி சொல்றேன். எங்க ஊரு ஸ்ரீநகரம். கிராமம்னு சொல்ல முடியாது, நகரம்னு சொல்ல முடியாது. அங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி ராஜபரம்பர்ல வந்த எங்க தாத்தா கட்டின வீடு. இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் முத்துக்குமார சேதுபதி, எங்க அப்பா. இப்ப உயிரோடு இல்லை. அவரோட மூத்த மகன் சங்கர் அப்பாவை மாதிரியே மண்ணு மேல உயிரே வச்சிருக்கிற மனுஷன். ஏ நைஸ் ஜென்டில்மேன். அடுத்தது, உட்காந்து சாப்பிட்டா கூட 7 தலைமுறைக்கு சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருந்தும் போலீஸ் வேலை இருக்கிற த்ரில்லுக்காக அம்மா பேச்ச கூட கேட்காம ஒரு போலீஸ் ஆபீசராய் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனந்த் IPS. சாட்சாத் நானேதான். அப்புறம் வருங்கால மைக்கேல் ஜாக்சன் நினைச்சுக்கிட்டு எப்போதுமே கீபோர்டோட அலையற என் தம்பி விஜய். ஒரே பெண் வாரிசு. அழகு மட்டும் இல்ல, புத்திசாலித்தனம் சேர்ந்த என் அன்பு தங்கச்சி உமா. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவதான் இளவரசி. அவ வைக்கிறதுதான் சட்டம். ஆத்திரம் வந்தா என்ன பண்றோன்னே தெரியாது அண்ணி. அண்ணி அண்ணன் வைஃப்னா அண்ணி தானே, பேர் அர்ச்சனா. உன்னை இப்படி விட்டா சரிப்பட்டு வர மாட்டேன். உன்னை வா நீ. மா ப்ளீஸ் மாமா விட்டுருமா. அம்மா வேண்டாம் மாமா விட்டுருமா. அம்மா வேண்டாம் மாமா வேண்டாம். ஐயோ நீ ஏன் அலற? அநேகமா அன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் மேல கோபம் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க தங்கச்சி அஞ்சலிக்கு இதுவரைக்கும் நான் தான் மாப்பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம். அப்ப அந்த பொண்ணு அவளை சமாளிச்சிடலாம். ஆனா அண்ணியத்தான் எப்படின்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஆமா அண்ணனுக்கு குழந்தைங்க? ஆஸ்திக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணு. பிரியா பிரகாஷ் நாட்டி சில்ட்ரன். எப்போ செத்து போன தன் காதலியை நினைச்சு இப்பவும் பேச்சுலர் இருக்கிறவங்க மாமா சுந்தரபாண்டிய வம்புக்கு இருக்கிறது அவங்க வேலை. எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மா, அதுதான் உன் அத்தை கற்பகம்மா. அவங்கள பார்த்தா பிறந்த குழந்தை கூட கையெடுத்து கொடுக்கும். ஐயா உங்களுக்கு சொத்து சுகம் மட்டும் தேடி வச்சுட்டு போகலாமா? இந்த ஊரே வாழ்த்துற அளவுக்கு புண்ணியத்தையும் தேடி வச்சுட்டு போயிருக்காருமா. என் குழந்தைக்கும் நீங்க தாமா பேர் வைக்கணும். முருகா அண்ணாவை கூப்பிடு.
மாமா. இந்த கரப்பாம்பூச்சி பைத்தியம் எப்பதான் உன்னை விட்டு போகுமோ? அது இல்ல மாமா, ஆ, கரப்பாம்பூச்சி உங்க மேல போச்சா, ஆ, அம்மா வர உங்களை கூப்பிட சொன்னாங்களா, ஆ, அதை நான் மறந்துட்டேன். ஆ, தட்டி கூப்பிடலாம்னு நினைச்சேன், ஆ. கரப்பாம்பூச்சி தட்டலாம்னு நினைச்சேன். ஆ. ரெண்டும் சேர்ந்து பட்டுச்சா, அடி லேசா பட்டுச்சு மாமா. லேசாவா? ம்ம். அம்மா எங்க இருந்து கூப்பிட்டாங்க? வெளியில இருந்து கூப்பிட்டாங்க, கூட 4 பேர் இருக்காங்க. எல்லாம் பணத்துக்காகத்தான் இருக்கும். இந்த ஏய் பிரியா, சும்மா இருக்க மாட்டே நீ? அர்ச்சனா, இதோ வந்துட்டேங்க. இந்த வீட்டுல நான் ஒருத்தியா எத்தனை வேலைன்னு பாக்குது. காலையில ஏந்த ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஓஞ்சா புள்ள ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியுதா? என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, காலையில இருந்து எனக்கு காஃபியை குடிக்கலையே. ஐயோ, நான் ஒருத்தியா எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. உன்னை யார் பார்க்க சொன்னா? வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க. வேற யாராவது செஞ்சாலும் சுத்தம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு 1008 குறை சொல்லுவேன். யாரையும் எதையும் செய்ய விடாம எல்லாத்தையும் உன் தலையில எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி முணுமுணுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? காஃபி. ஆ. ஆ? ஏய் முருகா, இந்த வர்றேன். என்ன கூப்பிட்டீங்களா? ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு, ஆ. தொடச்சிட்டு பாலிஷ் போடு. சரிங்க. ஆ? ஏங்க, இந்த அழுக்கா இருக்கு, அதுல தானே பாலிஷ் போடணும். ஆமாண்டா, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கம்போசிங்ல இருக்கேன். பெரிய இளையராஜா நினைப்பு. என்னது? இல்ல, அவரை மாதிரி போடுங்க, நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அடிப்பக்கத்துக்கு போய் பாலிஷ் போடுறியே. நீங்க தானே சொன்னீங்க அழுக்கா இருக்கிற இடத்துல பாலிஷ் போடணும். இன்னும் போய் பாலிஷ் போட சொன்ன பாரு, என்ன அதாலேயே அடிச்சுக்கணும். சரிங்க, இந்தாங்க. என்னடா இது? அடிக்கணும்னு கேட்டீங்களே. ஏய், போடா. அடுத்து உழப்புமா? அந்த முருகன் பழனி மலைக்கு ஏன் போனான்னு இப்பதான் புரியுது. எப்ப பார்த்தாலும் முருகா முருகா முருகான்னு. And circle forward, 2, 3, 4. Press the shoulders down. 7, 8. Again. அம்மா கூப்பிட்டீங்களா? முருகா, 5, 6, இந்த சுடிதார 7, ஆன் பண்ணி கொடு வா. 5, 6, 7, 8. Again. நம்மளும் டிவியை போட்டு இந்த டான்ஸ் கத்துக்கணும். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடா ஆச்சு? கரப்பாம்பூச்சி மாமா. ஏய் அஞ்சலி, ஏண்டி கத்துன? அக்கா, அது அம்மா ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி போச்சா? டேய், 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 டேய். பூச்சியா? அது வந்துமா, ஜாக்கெட் காய போட்டிருக்கல, அதுல கரப்பாம்பூச்சி இருந்தா அது சொல்ல வந்தா. போடி, போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்கோ. ஆனந்த் இன்னைக்கு வந்தாலும் வந்துரும். அதுக்கு முன்னாடி இப்படி போய் நிக்காத. போ. சரிக்கா. என்னடா பண்ணிட்டு இருந்த? கரப்பாம்பூச்சி மாமா. எங்க இருந்து பிடிச்ச? ஜாக்கெட்டுக்குள்ள. ஜாக்கெட் உள்ள கை விட்டு பிடிச்சியா? ஏய், ஆடு குட்டி போட்டதுன்னா 5 நிமிஷத்துல நடக்கு. ஆமாமா, மாடு குட்டி போட்டாலும் 5 நிமிஷத்துல நடக்கு. வாஸ்தவம். அவ்வளோ பெரிய யானை குட்டி போட்டாலும் 10 நிமிஷத்துல எல்லாம் நடக்குது. மனுஷன் ஒருத்தன் தான் பிறந்தான், நடக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுது. அறிவு வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. சில ஜென்மங்க அறிவே இல்லாம வாழ்ந்து செத்து போயிருக்கு. யார் மாமா சொல்றீங்க? என்னத்தான் 7, 8. Again. 2 big circles. 4, 5, 6, 7, 8. Flex. ஐயோ, இந்த முருகன் எங்க போயிடுச்சு? கங்கா, இங்கேயே இரு. நான் போயிட்டு வந்துடுறேன்.
சித்தப்பா கொஞ்சம் பிஸியா இருந்தேன், மறந்துட்டேம்மா. மாமா, ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அக்கா, அவர் வந்துட்டாருக்கா. என்கிட்ட ஒண்ணுமே பேசாம போயிட்டாருக்கா. ஏதோ களைப்புல வந்திருப்பாரு. அத போய் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு காபி போட்டு கொண்டு போய் கொடு. அண்ணா, எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா, இல்ல புள்ள குட்டில கூட பெத்துக்கிட்டியா? ஐ அம் சீரியஸ்லி டாக்கிங் அம்மா. நான் ரொம்ப நாளா காதலிச்சிருந்த கங்கான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். எந்த கங்கா? கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. என்னப்பா சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யார? யார் இந்த பொண்ணு? என்னப்பா இப்படி அவசரப்பட்டியே? உனக்கு அஞ்சலிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறியே. அம்மாவை எப்படி சமாளிக்க போற? அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட வந்தேன். நீதான் எப்படியாவது. அப்போ அஞ்சலி. உமா, ப்ளீஸ். ஏமா கற்பகா, திடீர்னு ஆனந்த் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவேன்? அஞ்சலி தான் வீட்டுல இருக்காளே, அவன் எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே. என்ன சொல்ற? ஆமா கற்பகா, ஆனா பொண்ணு அஞ்சலி இல்ல. என்னது? ஆமாம்மா, அண்ணன் அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னடா ஆனந்த், இவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொல்றதுல உண்மைதான். ஐயோ, என் புள்ள நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான்னு பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் வயித்துல புளிய கரைச்சிட்டானே. உங்க புள்ள உங்க வயித்துல புளிய மட்டும் தான் கரைச்சிருக்காரு. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்லலமா, ஒத்துக்கிறேன். ஆனா இவ வயசு வந்தது இந்த வீட்டுல தானே. அப்பத்துல இருந்து ஆனந்திக்கு இவதான் பொண்டாட்டின்னு எல்லாரும் பேசிட்டானே இருந்தோம். மனசுல வேற யாராவது இருந்ததா சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. இப்போ இவன் மனசு ஆசையை வளர்த்துட்டு எவ்வளவு ஒரு ஓடுகாலி போய் கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. அண்ணி, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. வார்த்தையை கொட்டுறதா? வயிறு எரியுதுடி. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும் போது உன்னை கட்டிக்க போறவன் கடைசி நேரத்தை வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானா அப்போ உனக்கு தெரியும் என் தங்கச்சி படுற வேதனை. அப்படி ஒண்ணு எனக்கு நடந்துச்சுன்னா நான் ஒண்ணு இவ்வளவு மாதிரி அழுதுகிட்டோ இல்ல உங்களை மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டோ இருக்க மாட்டேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உமா, பேசாம இரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த வீட்டுல நீ ஒரே பொண்ணு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இவங்க எல்லாரும் நீ சொல்றதை கேக்குறாங்க. எனக்கு அந்த அவசியம் இல்ல. நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி அந்த பொண்ணை ஏத்துக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் மரியாதை. எனக்கும் உமா சொல்றது சரின்னு படுது. நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாப்பா. எங்க எல்லாத்தையும் பார்த்து சும்மா நிக்கிறீங்களே, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி தொலைங்களேன். உள்ள போ. உமா, ஆர்த்தி எடுத்து வை. அவங்கதான் சித்தியா, ரொம்ப அழகா இருக்காங்களே. வந்த உடனே வாட் இஸ் ஹர் நேம்னு கேட்கலாமா? இதான் உமா, உன் நாத்தனார். இப்போ வணக்கம் சொன்னேன்னா தட்டு கீழே விழுந்துரும். அப்புறமா சொல்றேன். நான் உன் புருஷனோட அண்ணன் சங்கர். இருக்கட்டும். கங்கா, இவன் தான் விஜய். வணக்கம். நான் தான் ஆனந்தோட தாய் மாமன். நல்லா இருக்கு.
இந்த வீட்டுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பெரிய மனுஷங்க இவங்கதான். எங்களை விட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இதோ இந்த சின்ன பையன் கிட்டதான். பாரு. பெரியவங்களை பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது பிரியா. இவ பிரியான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வீட்ல இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். எல்லார் பத்தியும் தெரியுமா? அப்போ ஆனந்த்காக இந்த வீட்டுல வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்கிற என் தங்கச்சி பத்தியும் தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சிருந்தோம் அவளுக்கு சக்கடத்தியா வந்திருக்காள். நான் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். அம்மாங்க கங்கா. பிரியா, பிரகாஷ் உள்ள வாங்க. அம்மா, உங்க சம்மதம் இல்லாம அந்த கல்யாணம் பண்ணிட்டு தப்புதான். அதை மன்னிச்சு எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.